இதுக்குதான் இவளை எங்கேயும் போக விடாம வச்சிருந்த. எவ்வளவு திண்ணக்கம் இருந்தா கூட இவ சித்தி வரும்போதே போய் பேசிட்டு வந்திருப்பா. மூணாவது முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்ச? ஆமாம்பா. முத முகூர்த்தத்துக்கு இன்னும் 30 நாள் இருக்கா? ஆமாம்பா. மாப்பிளைக்கு போனை போட்டு பத்திரிக்கையில தேதி மாத்த சொல்லு. இன்னும் 30 நாள்ல இவளுக்கும் உன் குழந்தை கல்யாணம். யாருமா அது? அதா அந்த சேர் எடுத்து போடு. வணக்கங்க. உட்காருங்க. என்ன உங்களுக்கு தெரியாது? தெரியுமுங்க. இவர் தான் கண்டமனூர் ரகுபதின்றது. நம்ம பிள்ளையோட பழகிருந்தான்ல அந்த பயலோட அப்பா. அவங்களும் அந்த பக்கம் பெரிய தலைக்கட்டி தான். உட்காருங்க. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் பையன் பண்ண தப்பு தான். ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அதை அவன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நான் வந்து முறைப்படி பேசியிருப்பேன். என் மேலேயும் தப்பு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நான் வந்து பேசியிருக்கலாம். அந்த நேரத்தில் அவனை வெளியில் எடுக்கிற வேலையாக இருந்துட்டேன். பிரச்சனைக்குள்ளே இருந்து நாங்கள் வெளியில் வரத்துக்குள்ள நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருங்க. என் பிள்ளைக்கு மூத்தவ குழந்தனுக்கு கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டேன். விசேஷத்துக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு. வேற ஏதாவது பேசுறதுனா பேசுங்க. நான் வேத்தாள் இல்லைங்க. ஜாதியிலும் பிரிவிலும் உங்கள் வகையரா தான். நீங்கள் இங்கே எப்படியோ அதை விட நாங்கள் எங்கள் ஊரில் தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. என் மகன் ஆசைப்பட்டானேன்னு படி ஏறி வந்திருக்கேன். தனியால் அவங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிற என்னால் ஊரோட வந்து உங்கள் மகளை தூக்கிட்டு போக தெரியாமல் இல்லை. 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டு கௌரவம் பார்க்காம கட்டி வச்சிருவோமே. உங்க பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருந்தா இன்னைக்கு என் பையன் கொலகாரப்பட்டு தொட தர்றான். டேய், யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. மருமகளே, கொஞ்சம் தண்ணி கூடாதா? இந்தம்மா, இதை வாங்கிக்கோ. கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடு. இது என் வீட்டுக்காரமா கொடுத்தது. ஒரு நிமிஷம். கவலைப்படாம இருமா. என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் விட்டு மருமக. வரேங்க. என்ன ஆத்தாச்சி? அண்ணனும் பேசாம நிக்குது.